ஒரு பிளாட் சேஃப்டிக்குனாலே வந்து நம்ம சஜஸ்ட் பண்ண 7 அடி கல்லுக்கால் போட்டால் போதும், அப்போனா 5 அடி மேலே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஒரு கஸ்டமர் எனக்கு 8 அடி கல்லுக்காலே தான் வேணும், எனக்கு 6 அடி மேலே கிளியரன்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டு அவருக்கு அதுக்காக போட்டுருக்கு. எதுக்கு ஒரு பிளாட்டுக்காக போயிட்டு இவ்வளோ ஃபென்சிங் பண்ணியிருக்கு, என்ன ரெக்குவயர்மெண்ட் அவருக்கு இருந்தது, எதனால அவர் 8 அடி கல்லே தான் வேணும்னு சொல்லி கேட்டாருன்னு சொல்லி இந்த வீடியோவில் காட்டுறவாங்க. ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம மாருதி வெண்டிங் ஃபென்சிங் டீம்லேருந்து பண்ண ஒரு ஃபென்சிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் இருக்குங்க 8 அடி கல்லுக்கல், அதாவது மேலே கிளியரன்ஸ் வந்து 6 அடி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாருங்க. ஸோ வேண்டாம், உங்களுக்கு 7 அடி போட்டாலே போதும், உங்களுக்கு நீங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே கேட்கலாம், இது பெட்டராக இருக்கும்னு சொல்லி சொல்லிச்சுங்க. பட் அவரோட சைட்டை வந்து நம்ம நேரில் விசிட் பண்ணி பார்க்கும்போது என்ன பிரச்சனை இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரோடு ஹைட் அதிகமாகவும் இடம் வந்து ஹைட் கம்மியாகவும் இருந்ததுங்க. ஸோ இதனால நாளை பின்ன அவங்க ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணுறாங்க, வேர் ஹவுஸ் மாதிரி போகிறக்கு ஒரு ஐடியா பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோடு ஹைட்டாக இருக்கும்போது ஃபென்சிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரோடு வந்து ஹைட் பண்ண பார்த்தீங்கன்னா இடம் வந்து ரொம்ப இறங்கின மாதிரி போயிருங்க. ஸோ அதனால அந்த கஸ்டமர் கேட்ட மாதிரியே அது அவரோட ஐடியாவை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து 8 அடி கல்லுக்கால் போட்டு 3.5 இன்ச் டைமண்ட் செயின்லிங் வலை யூஸ் பண்ணீங்க. இவருக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபென்சிங் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஸோ இந்த ஃபென்சிங் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து இனிஷியலாக இவ்வளோ ரெக்குவயர்மெண்ட் இருக்குதா, இந்த அளவுக்கு அவர் பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வேண்டியது இல்லைங்க. பட் அவர் வந்து ஒரு ஃபியூச்சரை பேஸ் பண்ணி நான் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு நான் ஒரு லேண்டில் வந்து ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இல்லை ஏதாச்சும் ஒரு வேர் ஹவுஸோ குடோனா போட்டு ரெண்டலுக்கு பண்ண போகிறேன், இல்லை நான் ஓனா யூஸ் பண்ண போறேன். சோ அந்த மாதிரி இருந்தா என்ன ரெக்குவயர்மெண்ட் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தெளிவா பிளான் பண்ணீங்க. அவர் பண்ணனால தான் இந்த மாதிரி ஒரு ஃபென்சிங் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கோங்க. சோ இந்த வந்து நாங்க ஏன் மெயினா உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சோம் பாத்தீங்கன்னா, சோ ஒரு ஃபென்சிங்ங்கிறது இன்னைக்கு போட்டு நாளைக்கு பிரிக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாதுங்க. அது வந்து பெர்மனண்டா போறீங்களா, டெம்பரவரியா போறீங்களா, இல்ல பெர்மனண்டா எவ்வளவு வருஷத்துக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்ண போறீங்க, அதுல என்ன யூஸ் பண்ண போறீங்கன்னு முதற்கொண்டு எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் அதுக்கு தகுந்த ஃபென்சிங் சொல்யூஷன் போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இனிஷியலா நீங்க பணம் செலவு பண்ணாலும் ஃபியூச்சர்ல வந்துட்டு அது வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்டா இருக்குங்க. சோ கஸ்டமர் வந்து ஃபியூச்சர் பேஸ் பண்ணி அவர் பிளான் பண்ணி இந்த மாதிரி தான் எனக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்னு சொன்னால் நம்ம மாருதி வெண்டிங்ல வந்து அவருக்கு ப்ராப்பரான சொல்யூஷன் கொடுத்து அவருக்கு இந்த ஃபென்சிங் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோங்க. சோ இந்த மாதிரி நீங்க வெறும் ஃபென்சிங் போறது வந்து பட்ஜெட் குள்ள மட்டும் தான் போடணும், இல்ல காஸ்ட்லியா தான் ஹெவியா தான் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, நீங்க டெம்பரவரியா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு வீடு கட்ட போறா நீங்க பட்ஜெட் ஃபென்ஸ் போலாம், இல்ல எனக்கு லைஃப் லாங் வேணும் ஒரு ரெண்டல் மாதிரி கூட போறோம்னா அதுக்கு நீங்க செயின் லிங்க்ல அதுல பட்ஜெட்டுக்கு தனியா வர மாதிரி 3.5 இன்ச் வளையக்கு அந்த ஆப்ஷன் போலாம். இல்ல இதுதான் என்னோட பெர்மனன்ட் சொல்யூஷனே, சோ இதை விட்டு நான் மாத்த போறது இல்ல, இந்த ஃபென்சிங் மட்டும் தான் லைஃப் லாங் இருக்க போகுதுன்னா அதுக்கு நீங்க இன்னும் ஹெவியான ப்ராப்பரான ஒரு ஃபென்சிங் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. சோ கிட்டத்தட்ட 3 to 4 வெரைட்டி ஆஃப் வந்து ஃபென்சிங் வந்து நம்ம மாருதி வெண்டிங்ல சஜஸ்ட் பண்ணி கொடுப்போங்க. சோ இந்த கஸ்டமர் இந்த இடத்த வாங்கி உடனே ஃபென்சிங் போடாம விட்டனால வந்த பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரோட பவுண்டரியில பாத்தீங்கன்னா பஞ்சாயத்துல இருந்து வந்து குழி தோண்டி அங்க வந்து பைப் லைன் வந்து நல்ல தண்ணி பைப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சோ இதனால என்ன பிரச்சனை ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பவுண்டரியோட வந்து நம்ம குழி எடுத்து கல்லுக்கால் போடும்போது கீழே பாத்தீங்கன்னா பைப் லைன் போயிருக்கு, பைப் லைன் வந்து உடஞ்சிருச்சுங்க. சோ இப்போ இந்த கஸ்டமர் ஸ்கோப்ல இருந்தா செலவு பண்ணி மறுபடியும் பைப் லைன் வந்து மாத்தி கொடுக்க வேண்டியதா இருக்குதுங்க. இதே அந்த கஸ்டமர் இந்த லேண்டை வாங்கும் போதே ஃபென்சிங் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. ஏன்னா பவுண்டரி வந்து நமக்கு அரெஸ்ட் ஆயிருக்குங்க, ஆட்டோமேட்டிக்கா பஞ்சாயத்துல இருந்து வரவங்க வந்துட்டு வெளியே வந்து பைப் லைன் போட்டு போயிருப்பாங்க. சோ நம்ம பவுண்டரி எது நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணி வைக்கலினா மத்தவங்க வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. சோ உங்களுக்கு இந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் தான் நம்ம சேல்ஸ் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. தரமான கம்பி வேலி வாங்க நம்ம மாருதி வயர் நெட்டிங்க்கு வாங்க.